அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை பருப்பு வச்சு இப்படி ஒரு போண்டா செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. நான் 2 கப் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். கூடவே 1/2 கப் உளுந்து போட்டுக்கிறேன். சுத்தமாக கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கட்டியாக தான் அரைக்கணும். இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு பூண்டு சீவரத்தில் சீவி போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை மல்லி இலை எல்லாத்தையும் கையால் ஒரு வாட்டி க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்சிடுங்க. அப்புறம் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா கட்டியாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம போண்டா தான் நம்ம போட போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்மளுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதுமாரி போட்டுக்குங்க. நான் மீடியமாக தான் நான் போடுறேன். நீங்கள் பெருசு பெருசாக போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் அதே மாதிரியே போட்டுக்கலாம். போட்ட உடனே கரண்டியை விட்டு கிண்டாதீங்க. அப்புறமேல கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு அப்புறமேல திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். அடுப்பு மீடியமான ஹீட்லேயே வேகட்டும். அந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஒரு கப் கடலை பருப்பு போட்டிங்கன்னா 1/4 கப்பு உளுந்து போட்டுங்க, 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுங்க.
அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஹோம் பேஜில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லா வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே ஆஃபரில் ஓடிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாருமே கேஸ் தட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். கேஸ் சிலிண்டர் பதிய வச்சா கூட பதியவே மாட்டேங்கிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் வந்து நான் வந்து ஸ்டோர் ஆப்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய் வாங்கி பயன்பெறுங்க. அவ்வளோதான், சூடான போண்டா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.